வினா விடை வேட்டை ஜூனியர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 சுற்றுக்களில் அணிகள் எல்லாருமே ஏறக்குறைய இந்த போட்டி மனப்பான்மைக்கு நல்லா செட் ஆயிட்டீங்க. மகாத்மா பாபா பில்டிங், சென்ட் பேட்ரிக், உங்களுக்கு இது முதல் அனுபவமாக இருந்தாலும் நீங்களும் இந்த ரவுண்டில் கண்டிப்பாக ஈஸியாக எடுக்கலாம். ஏன்னா இது ஒரு கம்ப்ளீட் பஸர் சுற்று தான். இது நமது சிக்னேச்சர் சுற்று வினா விடை வேட்டை. உங்களுக்கு திரையில் 2 படங்கள் காண்பிக்கப்படும். அந்த படங்களுக்கான ஒரு ஒற்றுமையையோ அல்லது அந்த படங்களுக்கு நடுவில் இருக்கும் ஒரு சம்பந்தத்தையோ அல்லது அந்த படங்கள் 2ம் சேர்ந்து சொல்லும் ஒரு செய்தியையோ நீங்கள் எனக்கு பதிலாக சொல்லணும். எல்லாமே கம்ப்ளீட் பஸரில் தான் இருக்க போகுது. கேள்விகள் எல்லாமே ரொம்ப சிம்பிள் கனெக்ஷன்னு சொல்ல முடியாது. அவங்க 2 பேரும் ஆண்கள், அவங்க 2 பேரும் மனிதர்கள் அப்படிலாம் நம்ம கேட்க போகிறதில்ல. கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு கனெக்ஷனாக இருக்கும். நிறைய இணைப்புகள், நிறைய ஒற்றுமைகள் இருந்தாலும் கூட அதில் ஒரு மிக தெளிவான ஒரு விஷயம் எப்போவுமே மேலோங்கி நிற்கும். அந்த மாதிரி ஒரு அம்சத்தை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகே, இதோ முதல் வேட்டை திரையில். திரையில் நீங்கள் பார்க்கும் இருவருக்கும் பிறப்படிப்படையிலான அந்த இணைப்பு ஒற்றுமை என்ன? 2 பேருக்கும் by birth what is the similarity? Hanuman is actually the son of Vayu, the wind god, and Bhima is the son of Indra. Indra gave the birth to the Pandava. Indra gave birth to Bhima. No, Vayu, sorry, Vayu வந்ததனால தான் பீமா பாண்டவா. தம்பி ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சரி, நீங்கள் என்ன சொல்ல? both are the sons of Vayu. இவ்வளோதான் நான் எதுக்கு, இவ்வளோதான் எனக்கு தேவை. both are தமிழில் சொல்லுங்கள். இப்போ தமிழில் சொல்லுங்கள். 2 பேரும் வாயுவோட புத்திரங்கள். புத்திரங்கள். சரி, நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். இதனால் நீங்கள் உங்களுடைய முதல் 10 மதிப்பெண்களை வெல்கிறீர்கள். சரியான விடை. 2 பேருமே, அது அந்த பக்கம் இருக்கிறவர் ஆஞ்சநேயர், இந்த பக்கம் நீங்கள் பார்த்தது பீமன். ஆஞ்சநேயரும் பீமனும் வாயு பகவானின் அம்சங்கள். புத்திரர்கள்னு சொல்ல முடியாது. அவங்க வாயு பகவானின் அருளால் பிறந்தவர்கள். அண்ணா தம்பி முறை தான், அண்ணா தம்பி முறை. அவங்க அம்சங்கள்னு சொல்லுவோம். சரி, உங்களோட அடுத்த 2 பிக்சர்ஸ் திரையில் வருது. ஒரு புறம் இருப்பவரை உங்களுக்கு நன்றாக தெரியும். மறுபுறம் இருப்பவர் பின்னாடி அவரோட பேக்ரவுண்டை பார்த்தாலே அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். பின்னணியில் ஒரு 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 டிசைன் மாதிரி இருக்குது, அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கும் நடுவில் அடிப்படையாக ஒரு கனெக்ஷன் இருக்குது. இன்னும் நான் க்ளூ கொடுக்குறேன். யாருமே ட்ரை பண்ணல, அதனால நான் க்ளூ கொடுக்குறேன். அவங்க 2 பேரையும் இணைக்கிற ஒரு பொருள் இருக்குது. சரி, யாருமே முயற்சி செய்யலை. நான் காம்படிட்டிவாக யாராவது கெஸ் பண்ண விரும்புகிறீங்களா? வயலின். ஆமீர் கானுக்கும் வயலினுக்கும் என்ன சம்மந்தம் தம்பி? மொசாட் சின்ன வயசில் வாசிச்சாரு. ஆமீர் கான் என்ன பண்ணாரு? I think so he showed his experience. வித்துட்டாரு. ஆமீர் கானுக்கு வயலினை வித்துட்டாரா? இல்லை, நான் சொன்னேன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே அட அப்படின்னு சொல்ல போறீங்க. டைட்டன் பின்னணியில் வர மியூசிக். இப்போ ஆமீர் கான் யாருக்காக விளம்பரங்களில் நடிச்சிட்டு இருக்காரு? ஸோ ஆமிரை இணைப்பது டைட்டன் விளம்பரம். டைட்டன் விளம்பரங்களில் மிக புகழ்பெற்ற விளம்பரங்களில் வந்தது மொட்சாட்டின் இசை. அதை தான் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மொட்சாட்டுடைய இசைன்னு நினச்சாலே எனக்கு முன்னாடியெல்லாம் சின்ன வயசில் மொட்சாட் அப்படின்னு தெரியாது, வாட்சி இசை அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளுக்கு. சரி, இது யாருக்கு கடினமான ஒரு பொருத்தம் போல இருக்குது. யாருமே இதை கண்டுபிடிக்கல. பரவாயில்ல, அடுத்த பொருத்தத்துக்கு போவோம். உங்களுக்கான வேட்டை திரையில். தமிழ் இலக்கியத்தில் யாருக்குமே கிட்டாத ஒரு மரியாதை இருவருக்கும் கிடைத்தது. அதுதான் நான் கேள்வி, ஒற்றுமை எல்லாம் சொல்லிட்டேன். மகாத்மா பாபா சொல்லுங்க. They won Jnanpith Award. யார் இவங்க? Akhilan Jayakanthan. Fantastic. 10 மதிப்பெண்கள். கடைசி கேள்வி, கடைசி வேட்டை இதோ. இதில் ஒருத்தரை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம், இன்னொருத்தரை சில விஷயங்களுக்கு அவர் எல்லாருக்குமே முன்னாடின்னு சொல்லலாம்.
அந்த மாதிரி சில விஷயங்களை செய்தார். பட் இவங்க 2 பேருக்கு நடுவில் அவர் கொடுத்தாரு, இவர் வாங்கினாரு. அது என்னன்னு சொன்னால் கூட ஓகே. 2005 நடந்த ஒரு விஷயம், இவர்களுக்குள் நடந்த ஒரு விஷயம். செயின்ட் பேட்ரிக் சொல்லுங்க. First cell phone call in India. Yes, first cell phone call in India from நிகிதா, நீங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னீங்கல்ல. சுகுணா மேம், என்ன நடக்குது இன்னைக்கு? டீம் கொஞ்சம் ஃபார்ம். ஜெயகிருஷ்ணாவுக்கு இருக்கக்கூடிய தைரியம், கான்ஃபிடன்ஸ் நிகிதாவுக்கு இல்லை. இல்லைன்னா பரவாயில்ல, நல்லா பதில் சொல்ற பிள்ளைய கெடுக்காம இருங்க. ஏன்னா மிக மிக சரியான விடை. உங்களுக்கு அதுல யார தெரிஞ்சது? Jyoti Basu. ஜோதி பாசுவ தெரிஞ்சது. பக்கத்துல இருந்தவர் யாருன்னு இப்ப தெரியுமா? அன்றைய தகவல் தொடர்பு துறை அமைச்சர் சுக்ராம் அவர்கள். டெலிகம்யூனிகேஷன் ஸ்கேண்டல், டெலிகம்யூனிகேஷன்ஸ் கரப்ஷன் ஸ்கேண்டல் அப்படிங்கிறது இன்னைக்கு நாம் எல்லாரும் 2Gயை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் இதுக்கெல்லாம் முன்னாடியே ஒரு ஸ்கேண்டல், சுக்ராம் ஸ்கேண்டல், எங்கள் தலைமுறையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தரும் ஊழலாக அதை நாங்கள் கருதினோம். 3 சுற்றுக்களுக்கு முடிவில் செயின்ட் பேட்ரிக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த சுற்றுல. அவங்களுக்காகவே ஒரு தரம் மதிப்பெண்களை பார்ப்போம். ஜெயேந்திரா, இந்த சுற்றுல நீங்கள் ரொம்ப அமைதியாக இருந்துட்டீங்க, 40 தான் இருக்கீங்க. செயின்ட் பேட்ரிக் புதுச்சேரி, நீங்கள் வந்து -10 இருந்தீங்க. இப்போது 0க்கு வந்து 0லேருந்து +10 வந்திருக்கீங்க. அது எல்லாமே இந்த சுற்றுல நடந்திருக்கு. வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். நிகிதா, உங்கள் கேப்டனை கொஞ்சம் நம்புங்க. மாத்மா பாபா, உங்களுக்கும் இந்த சுற்று ரொம்ப பயனுள்ள ஒரு சுற்றாக இருந்தது. 35 மதிப்பெண்களோடு இப்போ நீங்கள் இருக்கீங்க. கம்ஃபர்டபுளான ஒரு பாயிண்ட் ஸ்கோர் அது. பெட்டிட் செமினாரை பொறுத்த வரைக்கும் 15ல் தான் இருக்கீங்க. உங்களுடைய நிலையில் மாற்றம் இல்லை. ஆனால் எப்போவுமே நீங்கள் அந்த கடைசி பஸ்ஸர் சுற்றில் தான் நிறைய அடிப்பீங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதில் வெற்றி தோல்வி எலிமினேஷன் எதுவுமே இல்லை. அதிகமான பாயிண்ட்ஸ் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்த ரவுண்டில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். வினாவிடை வேட்டையில் 3 சுற்றுக்கள் பரபரப்பாக நடந்து முடிஞ்ச இந்த வேளையில் ஆசிரியர்கள் என்னங்க, எப்படி இருக்கு உங்களுடைய முதல் மேடை அனுபவம்? என்ன ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்லோவாக வந்துகிட்டு இருக்காங்க. பட் எப்பயுமே அவங்க பஸ்ஸர் ரவுண்டில் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு நான் சொன்னதை நீங்கள் வச்சு இல்லை எங்களுக்கு தெரியும். ஏன்னா பல போட்டிகளில் அவங்க கடைசியில் தான் பார்க்குறாங்க. கடைசியில் தான் எப்பவும் இந்தியா கிரிக்கெட் அணி மாதிரி கடைசி வரைக்கும். ஓகே, வின்சென்ட் ராஜ் சார் வந்து கொஞ்சம் டென்ஷனில் இருக்கார். அவர் டென்ஷனை குறைக்கும் விதமாக உங்களுக்கு தான் இந்த வாட்டி முதல் கேள்வி வரப்போகுது. இது எங்களது 4வது சுற்று, வானவில் சுற்று. வானவில் சுற்றை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான துறையை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே இருந்தால் ஒரு துறையை தேர்ந்தெடுப்பீங்க. அந்த துறை தான் இப்போ திருப்பி தேர்ந்தெடுக்க போகிறீங்களா? வரலாறு. ஆஹா, இந்த வாட்டி ஜெயேந்திரா என்ன துறையை தேர்ந்தெடுக்க போகிறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அவங்களுடைய ஃபேவரட் வரலாறை நீங்கள் இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஈஸியாக நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போமா? கணவன் கான்கரர் ஆஃப் த வேர்ல்ட், மனைவி லைட் ஆஃப் த வேர்ல்ட். யார் இந்த ராஜ தம்பதி? யார் இந்த ராஜ தம்பதி? ஜஹாங்கீர் கான்கரர் ஆஃப் த வேர்ல்ட், நூர்ஜஹான் லைட் ஆஃப் த வேர்ல்ட். உலகத்தின் விளக்கு நூர்ஜஹான். மிக மிக சரியான விடை, 10 மதிப்பெண்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஷாஜஹான், ஜஹாங்கீர் ஏதோ நான் கேட்டுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நூர்ஜஹானில் கரெக்டாக செட் ஆகிட்டீங்க. வெரி குட். மகாத்மா பாபா, உங்களுடைய முறை, உங்களுடைய வாய்ப்பு. ஆளுமை தானே? அதே தான், எங்களுக்கு நீங்கள் சொல்லவே வேணாம், தெரிஞ்சு போச்சு முகத்தை பார்த்தாலே. ஓகே, ஆளுமைக்கான உங்கள் கேள்வி. எல்லாரும் ஆளுமையே கேட்டுட்டு இருந்தால் நாங்கள் அதில் சுலபமான கேள்விகளே கொடுத்துட்ருப்போமா என்ன? இந்திய பாராளுமன்றத்தின் கிழக்கு வாசலில் இருக்கக்கூடிய சிலை இது.
இது யாருடைய சிலை? பல விதங்களில் க்ளூ கொடுக்கலாம், ஆனால் அதில் எந்த க்ளூவும் கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருக்காங்க. பிர்சா முண்டா. பிர்சா முண்டா. ஏன் அப்படி சொல்கிறீங்க? இந்த தோற்றத்தை பார்த்து என்ன மாதிரி தோற்றத்தில் இருக்காரு? அவர் வந்து ஒரு ட்ரைபல் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஆமாம். ஸோ ஒரு கெஸ். அப்படி ஒரு ட்ரைபல் மாதிரி இருக்கிறதுனால சொல்லியிருக்கீங்களா? இல்லை, தவறான விடை. கொஸ்டின் பாசஸ் ஆன்டி கிளாக் வைஸ். சென்ட் பேட்ரிக் சொல்லுங்க. This is the thinker statue. இந்திய பாராளுமன்றத்து திங்கர் ஸ்டாச்சுவா? ஆர்கிமிடிஸ். நிகிதா, நீங்க 2 தவறுகள் செய்றீங்க. முதல் தவறு, 2 அவர் ஒரு பதில் சொல்லிட்டாரு, அது சரியோ தவறோ அந்த பொறுப்பை நீங்க ஏத்துக்கணும். ஒன்றுனா இல்லை ஒன்று நீங்கள் வந்து மற்றவர்களுடைய சான்ஸ் எல்லாம் தட்டி பறித்து நீங்கள் சொல்லக்கூடாது. 2வது, அவரை திட்டாதீங்க. நீங்கள் சொன்னது அவர் சொன்னதை விட ரொம்ப ரொம்ப தவறான விடை. ஸோ நீங்கள் திட்டாதீங்க. ஓகே, நல்ல பொறுப்பாக கொஞ்சம் குவிஸ் பண்ணணும். ஓகே நிகிதா, பெருந்தன்மையாக இருக்கணும். அதுக்கெல்லாம் பயிற்சி தான் இந்த மேடை. பதில் சொல்லி பாயிண்ட் வாங்குறது மட்டும் இல்லை, பெருந்தன்மையாக போட்டியிடுறதுக்கும் இந்த இடத்துல பயிற்சி இருக்கணும். சரிங்களா? ஜெயேந்திரா சொல்லுங்க. எட்வர்ட் லூட்டியன்ஸ். இதுல எங்க உங்களுக்கு ஒரு ஆங்கிலேயர் மாதிரி இருக்கு? அவர் கையில என்ன இருக்கு? அட்லீஸ்ட் அவங்க அந்த பையன் வந்து திங்கர் சொன்னான், ஏன்னா அவர் அந்த திங்கர் போஸ்ல உட்காந்துருக்காரு. எட்வர்ட் லூட்டியன்ஸ். ஓ, டெல்லிங்கிறதுனால நீங்க சொன்னீங்க. இல்ல 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 பெத்து செமின. ஆரியபட்டா. ஏன் ஆரியபட்டா? இல்ல இந்தியன். ஸோ ப்ளஸ் கையில என்னது அது? பட் இட்ஸ் a pure டெலஸ்கோப்பா? கெஸ் தான். எஸ். இருக்கிறதுல வந்து அழகான கெஸ்ன்னு நான் ஒத்துப்பேன்னா, திங்கர்னு அந்த பையன் சொன்னால் அதை தான் நான் ஒத்துப்பேன். ஆனால் இந்திய பாராளுமன்றத்தில் திங்கர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் அந்த போஸ் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், இது வந்து ஆளுமை தான், ஆனால் இதில் வரலாறும் கலந்துருக்கு. இது ஒரு பெரிய சக்கரவர்த்தியுடைய இளமை பருவத்து தோற்றம். இளமை பருவத்தில் அவர் ஒரு ஆட்டிடையனாக தான் இருந்தார். இந்தியாவின் பொற்காலம் என்று கூறப்பட்ட மகத பேரரசை நிறுவியவர் சந்திரகுப்த மௌரியர். சந்திரகுப்த மௌரியரோட அந்த ஃபர்ஸ்ட் லைன் வரலாறுல நீங்கள் படிச்சிருக்கீங்களா? எனக்கு இன்னும் நேற்று படித்த மாதிரி ஞாபகம் இருக்குது. சோஷியல் சயின்ஸ் கற்றுக் கொடுக்கறது மேம், இதெல்லாம் உண்டு 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 இருக்குல்ல? இப்போ நான் படித்தது இருக்கு. எனக்கு அப்படியே சின்ன வயசில் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்காது. நேற்று சொன்னது மறந்துடும். கதை மாதிரி சொல்லும் போது கட்டாயம் மனசுல நிக்கணும். இல்ல, சோஷியல் ஸ்டடிஸ் சொல்லி கொடுக்குற முறையே அதான், கதை மூலமா தான் சொல்லியே கொடுக்கணும். இருக்குல்ல? இருக்கு. யாருக்குமே தெரியலையே. சரி, ஏனியோ அடுத்த கேள்விக்கு போவோம். இது வந்து செயின்ட் பேட்ரிக்குக்கான நேரடி வாய்ப்பு. உங்களுக்கு என்ன துறை வேணும்? விளையாட்டு. விளையாட்டுல என்ன கேள்வி வருதுன்னு பார்க்கலாம். டென்னிஸுக்கு செட், கிரிக்கெட்டுக்கு இன்னிங்ஸ், ஸ்னூக்கர் விளையாட்டில் என்ன? இப்போ குவிஸ்னா ஒரு சுற்று, ஒரு ரவுண்ட், ஒரு கட்டம் அப்படின்லாம் சொல்கிறோம். டென்னிஸுக்கு செட், கிரிக்கெட்டில் இன்னிங்ஸ், ஸ்னூக்கரில் ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் என்ன பெயர்? தெரியலை. டேபிள். நல்ல கெஸ், அருமையான கெஸ். ஏன்னா ஸ்னூக்கர் வந்து டேபிளில் வச்சு விளையாடுற ஒரு விஷயம். நல்ல கெஸ். தவறான விடை. ஜெயேந்திரா. பூல் என்பது சரியான விடை இல்லை. எல்லாருக்கும் தெரியும், சொன்னா ஐயோம்பிங்க. பெத்துச்சவன ஃப்ரேம் என்பது சரியான விடை. வை? பேப்பர்ல ஸ்னூக்கர் வந்து ஃப்ரேம்னு ஏதோ பார்த்திருக்கோம், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? என்ன தெரியுமா, ஸ்னூக்கர்ல ஆரம்ப நிலையில முக்கோண வடிவத்தில் எல்லா பந்தையும் வைப்பாங்க. அதை அந்த ஃப்ரேமை வச்சு செட் பண்ணி எடுத்ததும் நீங்கள் ஆட ஆரம்பிக்கணும். அதனால் ஒவ்வொரு ஃப்ரேமையும் ஒரு ஆட்டத்துக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ குட் ஆன்சரிங். இன்னொருத்தருடைய 10 மதிப்பெண்களை நீங்கள் அதிரடியாக பறித்து பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்த துறை ஜெயேந்திரா. வரலாறு இல்லை, திரையுலகம். என்ன சொன்னீங்க? திரையுலகம். முதல் முறையாக இல்லை 2வது முறையாக நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலேயே பிள்ளைகள் எப்போவுமே சினிமா செலக்டே பண்ண மாட்டாங்க. தைரியமாக இந்த குழந்தைகள் இன்னைக்கு திரையுலகம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதற்காகவே உங்களுக்கு ஒரு லட்டு குவெஸ்டின்.
बख्शीश कर सभी का है तू सभी तेरे खुदा मेरे तू बख्शीश कर तेरी है ज़मीन நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுல அந்த குழந்தை நட்சத்திரம் கவனிச்சு பாருங்க. அந்த குழந்தை நட்சத்திரத்தை கவனிச்சு பாருங்க. तू बख्शीश कर सभी का है तू सभी तेरे खुदा मेरे तू बख्शीश कर तेरी அதோ அந்த முதல் நிலையில நின்றுட்டு ஒரு மஞ்சள் சட்டையை போட்டுட்டு பாடிட்டு இருக்கிற அந்த குழந்தை நட்சத்திரம் யார்? Pure guess. Kushbu. ஒல்லியா இருக்கு அந்த குழந்தை. Kushbu face cut பார்த்தா தெரியுது. இதுக்கு மேல உங்க சிரிப்பிலேயே எனக்கும் சிரிப்பு வருது. சரியான விடை 10 மதிப்பெண். மறுபடி வீடியோவை இப்போ ப்ளே பண்றோம். குஷ்புன்னு நினைச்சு பாருங்க, இப்போ கிளியரா தெரியும். ज़मीं तेरा आसमां तू बड़ा मेहरबान तू बख्शीश कर सभी का है தெரியுதா இப்போ? அவங்களுக்கு இன்னும் அந்த குழந்தை முகம் அப்படியே தான் இருக்கு இல்லையா? ஸோ குட் கெஸ்ஸிங். அது திரைத்துறை வந்து பொதுவாக யாருமே இந்த வானவில் சுற்றுல எடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய அதிர்ஷ்டம் அவங்க அதை எடுத்தாங்கன்னு சொல்லணும். ஒரு அழகான 10 மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த சுற்றின் முடிவில் மதிப்பெண்கள் என்னன்னு ஒரு தடவை பார்க்கலாம். மறுபடியும் 1/2. போன செமிஃபைனலில் எவ்வளோ எடுத்தீங்க ஜெயந்திரா? 50. இப்போ இன்னும் ஒரு சுற்று பாக்கி இருக்கு, அதுக்குள்ளே நீங்கள் 50க்கு வந்தாச்சு. வெரி குட். பேட்ரிக் புதுச்சேரி 10 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. பஸ்ஸர் சுற்றில் இன்னொரு 50 மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. சுறுசுறுப்பாக விளையாடினீங்கன்னா அதில் ஒரு 2-3 கேள்வியாவது கண்டிப்பாக அடிக்கலாம். மகாத்மா பாபா உங்களுக்கு வந்து பயப்படுறதுக்கோ குறை சொல்கிறதுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா 35 பாயிண்ட்டுங்கிறது நிறைய பாயிண்ட்ஸ் தான். அதே போல் பெட்ஸ் செமினார் நீங்கள் 35 எடுத்திருக்கீங்க. போன வாட்டி எவ்வளோ எடுத்தீங்க? 35. ஸோ இப்போ ஏற்கனவே 35 வந்தாச்சு. இன்னும் பஸ்ஸர் சுற்று பாக்கி இருக்குது. ஸோ எல்லாருக்குமே நல்ல சான்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லோரும் தயாராக கையை பஸ்ஸர் மேலே வச்சுட்டு இருந்தீங்கன்னா 10 செகண்ட் மொத்தம். 10 செகண்டுக்குள்ளே கேள்விக்கு பதில் சொன்னால் 10, சொல்லலைன்னா 10 இழப்பு. நேயர்களே, உங்களுக்கான எஸ்எம்எஸ் கேள்வி இதோ. எம்ஜிஆர் சிவாஜி இணைந்து நடித்த ஒரே திரைப்படம் எது? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ அண்ணன் தம்பி, ஆப்ஷன் பி குண்டிக்கிளி, ஆப்ஷன் சி தெய்வ செயல். உங்கள் விடைய PY ஸ்பேஸ் VVVJ ஸ்பேஸ் ஆப்ஷன் ஏ அல்லது பி அல்லது சின்னு டைப் அடித்து 56060ங்கிற நம்பருக்கு எங்களுக்கு அனுப்புங்க. சரியான விடையை அனுப்பும் 5 அதிர்ஷ்டசாலிகளுக்கு புதுயுகம் சார்பாக பரிசுகள் காத்துட்டே இருக்கு. 10 செகண்ட் மொத்தத்தில் முதல் கேள்வி: ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி. ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இவைகளை அடங்கிய இந்திய சுகாதார நலத்துறையின் சுருக்கமான பெயர் என்ன? எஸ் செயின்ட் பேட்ரிக். நேச்சுரோபதி. ஆயுஷ். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் ஆயுஷை 2வதாக சொன்னீங்க? நான் முன்னமே சொன்னேன், நீங்கள் வந்து ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிறது தான் நியாயம். அந்த AYUSHங்கிறதுலேருந்து ஆயுஷ்னா ஆயுள்னும் பொருள்படும். அதை ஏன்பா தம்பி ஃபஸ்ட்டு சொல்லலை? இல்லை, அவன் ஏதோ சொல்லிட்டான். அவன் ஏதோ சொன்னான்ட்டா. நேச்சுரோபதிங்கிறதுனால உங்களுக்கு 10 மதிப்பெண்களை நீங்கள் இழக்கிறீங்க. தவறான விடை அது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஏன்பா 2வதாக பதில் 2 பதில் ஏன்பா சொல்கிறீங்க? எனக்கு வருத்தமாக இருக்குது. தெரிஞ்சு நீங்கள் 10 பாயிண்ட் இழக்கிறீங்களேன்னு எனக்கு ரொம்ப. 10 பாயிண்ட் எடுக்க வேண்டிய இடத்துல 10 பாயிண்ட் எழுந்தால் டோட்டலாக 20 பாயிண்ட் லாஸு. பரவாயில்ல, அடுத்த கேள்வி முயற்சி பண்ணுங்கள். இது ஒரு விஷுவல். இந்த விஷுவலின் சிறப்பம்சம் என்ன? எஸ் செயின்ட் பேட்ரிக். இன்டர்நெட்லேயே ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ண டொமைன் இதுதான், symbolics.com. மிக மிக சரியான விடை. விட்டதை பிடிச்சிட்டீங்க. இப்போ சிரிக்கலாம் ஜெயகிருஷ்ணா.
விட்டதை பிடிச்சிட்டிங்க. டோன்ட் வரி. இன்னும் 3 கேள்வி இருக்குது. 3 கேள்விகளையும் இன்னும் பின்ன போகிறீங்க. டோன்ட் வரி. இதோ 3வது கேள்வி. எந்த இந்திய அரசு துறையின் கொள்கை இண்டஸ்ட்ரி, இம்பார்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி என்பதாகும். இண்டஸ்ட்ரி, இம்பார்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி என்பதாகும். யாரும் முயற்சிக்கல. ஓகே, நான் காம்படிட்டிவா சொல்லுங்க. சோஷியல் ஜஸ்டிஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ் இல்ல, சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், மத்திய புலனாய்வு துறை. சரியா? ஓகே, அதை யாருமே பதில் சொல்லல. அடுத்த கேள்வி, விஷுவல் க்ளூ. எனக்கு தேவை ஒரே ஒரு எழுத்து. Why is dash always followed by you? இதுக்கு மகாத்மா பாபா பில்டிங் தான் பஸ்ஸர் அமைக்கியிருக்காங்க. 10 செகண்ட் எப்போ முடிஞ்சு போச்சு? டி. என்னங்க? டி. 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 உங்களோட இங்கிலீஷ் டீச்சர் தான் இங்க உட்கார்ந்துருக்காங்க. வி. ஈயா? வி. 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 ஆங்கிலத்தில் எந்த எழுத்து எப்பவுமே தனியா வராது? கியூ. என்னங்க இங்கிலீஷ் டீச்சர் நீங்க இப்படி உட்கார்ந்துருக்கீங்க உங்க எதிரில், புரியவே இல்லையா உங்களுக்கு? கியூ. கியூ எப்பவுமே தனியா வராது. கியூன்ற எழுத்துக்கு பின்னர் யூங்கிற எழுத்து கண்டிப்பாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. குவீன், குவாய்ட், குவில்ட், குவிஸ், தனியா கியூ வரவே வராது. क्वेश्चन. Quinian. 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 தவறான விடை. 10 மதிப்பெண்களை இழக்கிறீங்க நீங்க. உங்களுக்கு புரியவே இல்லை. நான் வேற சொன்னேன் என் கேள்வி என்ன தெரியுமா? எனக்கு தேவை ஒரே ஒரு எழுத்துன்னு சொன்னேன். அதான் கேள்வி. கடைசி கேள்விக்கு போவோம். 3.5 இன்ச் நீளம், 2 இன்ச் அகலம் அளவில் அச்சிட்டு உருவாக்கப்படும் பொருள் எது? 3.5 இன்ச். எஸ் ஜெயேந்திரா. நேஷனல் ஃபிளாக் ஆஃப் இந்தியா. அட ஆண்டவா, நான் சொன்னதை நீங்க சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். தவறான விடை. தவறான விடை. நான் சொன்னதை நீங்க சரியா கேட்கல. நான் என்ன சொன்னேன்? 3.5 இன்ச். 3.5 இன்ச் இன்ட்டு 2 இன்ச். இந்த சைஸ்ல இருக்கு நேஷனல் ஃபிளாக். இந்த சைஸ்ல என்ன இருக்கு? இந்த சைஸ்ல என்ன இருக்கு? ரூபி நோட். ரூபாயை விட சின்னது. ஸ்டாம்ப். ஸ்டாம்பை விட பெருசு. நீங்க யாருமே உபயோகிக்காதது, இப்பெல்லாம் வழக்கொழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. விசிட்டிங் கார்டு. விசிட்டிங் கார்டு சைஸ். இப்போ பிரிண்டர் இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டரில் பிரிண்டர்லாம் இருக்கு இல்லையா, பிரிண்டரில் லெட்டர், லீகல் அப்படி நிறைய இருக்கும். அதில் விசிட்டிங் கார்டு சைஸ்னு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ட்டு 2 இன்ச்சஸ் தான் விசிட்டிங் கார்டு சைஸ். உங்களுக்கெல்லாம் விசிட்டிங் கார்டு உங்களுடைய மதிப்பெண்கள் தான். அந்த மதிப்பெண்கள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கண்ணு பட்டுடுச்சு. ஜெயேந்திரா கோல்டன் ஜூபிலிக்கு என் கண்ணே பட்டுடுச்சு. 50ன்னு பெருமையாக சொன்னேன். 10 பாயிண்ட்டை கடைசி நிமிஷத்தில் இருந்தாங்க. ஆனால் அப்படி தான் விளையாடணும். யூ ஹாவ் டு டேக் ரிஸ்க்ஸ். ஸோ 40 மதிப்பெண்கள். உங்களோட கூட்டுத்தொகை என்னங்கிறத அடுத்தது பார்ப்போம். சென்ட் பேட்ரிக்ஸ், நீங்கள் இதில் 10 எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. கவலைப்படாமல் தைரியமாக அதில் நீங்கள் ஒரு 50ஓ 60ஓ எடுக்கலாம். சோர்ந்துடாதீங்க. இன்னொரு செமிஃபைனல் உங்களுக்கு இருக்குது. ஓகே ஜெயகிருஷ்ணா? பரவாயில்ல. ஓகே பரவாயில்ல. அம்மா கொஞ்சம் பாருங்கள், உங்கள் குழந்தைகளை கிட்டே போய் பாருங்கள். என்னன்னு நினச்சி அழுகுறான் அந்த குழந்தை? இல்லை, அவன் ஆக்சுவலாக அவனால் நம்ம லூஸ் பண்ணிட்டோமோன்னு ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஐயோ, அவசரப்பட்டோமோன்ட்டு. அதெல்லாம் சகஜம்ப்பா. நான் அதானே முன்னுரையில் என்ன சொன்னேன்? போயா அப்படின்னு சொன்னவனை பற்றி நம்ம சொல்லியிருக்கலாம் அப்படின்றத ஃபீல் பண்ணுறான் அவனே. அடடா கடவுளே, உங்கள் எதிர்காலத்தில் இந்த குவிஸிலேருந்து நீங்கள் எடுத்த மதிப்பெண்கள் வராது. இந்த குவிஸிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஸ்போர்ட்டிவ் ஸ்பிரிட்டும் வெற்றி வாங்கணும் அப்படிங்கிற அந்த வேகமும் தான் உங்கள் கூட லைஃப் டைம் முழுக்க வரும். இதெல்லாம் இன்னைக்கு போட்டி. இதுலேருந்து நீங்கள் கற்றுக்கணும். ஓகே, கற்றுக்கிறதுக்கு பதிலாக மனசை தளர விடக்கூடாது. அதான் நான் சொன்னேன். ஓகே, ஆல்ரைட். மகாத்மா பாபா, பாயிண்ட்ஸ் கொஞ்சம் இழந்துட்டீங்க. அதனால் 35 இருந்தது 25 மாறிடுச்சு.
வினாவிடை வேட்டை ஜூனியர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைய செமிஃபைனல் சுற்றின் மதிப்பெண்களை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு 3 அரையிறுதி தேர்வு சுற்றுக்கள் இருக்குது. அந்த 3 அரையிறுதி தேர்வுகள்லேயும் ஒவ்வொரு அணியும் 2 முறை போட்டியிடுவாங்க. அப்படி 2 முறை போட்டியிட்ட அணிகள் இங்கே பார்த்தா ஜெயந்திரா மற்றும் பெத்திட் செமினர். அவங்களோட கூட்டு கியூமுலேட்டிவ் மதிப்பீடு என்னன்னு நாம் ஒரு தரம் பார்த்துருவோம். இன்றைய நிலவரப்படி பார்த்தா போன எபிசோட் இந்த செமிஃபைனல் ரெண்டுத்தையும் சேர்த்து ஜெயந்திரா போன முறை 50 எடுத்தீங்க, இந்த முறை 40 எடுத்திருக்கீங்க. உங்களுடைய கூட்டு மதிப்பெண் 90. இப்போ அடுத்த செமிஃபைனலில் நீங்கள் இல்லை. அதே போல் பெட்டிட் செமினர் உங்களுடைய கூட்டு மதிப்பெண் போன எபிசோடில் 35, இப்போ 35, ரெண்டும் சேர்த்து 70. ஸோ இன்றைக்கி நீங்கள் 70 பாயிண்ட்ஸோடு போய் மற்றவர்கள் என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னு ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். 25ஓட மகாத்மா பாபா இருக்காங்க. உங்களுடைய நீங்கள் பீட் அடிக்க வேண்டிய ஸ்கோர் அப்படின்னு சொன்னால் அது 70. பேட்ரிக், நீங்கள் இப்போ 10 பாயிண்ட்டோடு இருக்கீங்க. உங்களோட போட்டி போடுற மீதி 2 டீம்ஸோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து குறைவான மதிப்பெண்கள் எடுத்தாலே கூட உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கலாம். இது எல்லாமே அடுத்த வாரம் அடுத்த செமிஃபைனலில் தான் நம்ம முடிவு செய்ய முடியும். அதனால் எதை நீங்கள் மிஸ் பண்ணாலும் முடிவு செய்யும் டெசிசிவ் செமிஃபைனல் அது. கண்டிப்பாக அந்த செமிஃபைனலை பார்க்காம விட்டுறாதீங்க. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அடுத்த வாரம் எங்களுடன் இணையுங்கள் வினாவிடை வேட்டை ஜூனியர்ஸில்.